நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளரான OS மணியன் பேட்டி. அறுதி பெரும்பான்மையை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் மக்கள் வழங்கப்படவில்லை. அதற்கு மேல் நெருக்கமாக இடங்களை பெற்றிருக்கிறவர்கள் எப்படி கையாளுகிறார்கள், எப்படி ஆட்சிக்கு தேவையான நம்பர்களை பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்து இழந்திருக்கு. என்ன முடியலையே, தேர்தல் என்ன முடியல. 2-1 மாறி மாறி வரக்கூடியது, பார்க்கலாம். தமிழக மக்களோட இந்த மனமாற்றம் எதை காண்பிக்கிறாங்க? நீங்க தான் சொல்லணும். 1,35,00,000 பேர் நீங்க தான் எங்களோட அதிகமான பேரை சந்திக்கிறீங்க. நாங்க தேர்தல் காலத்துல மைக்கையும் வண்டியிலையும் அப்படி பார்த்துக்கிட்டு வரோம். நீங்க தான் எல்லாரோடையும் பாக்குறீங்க, பேசுறீங்க. அதனால நீங்க சொல்லதான் நாங்க கேட்கணும். நீங்க பல தேர்தல் முதல்வர் ஸ்டாலினோட சூழ்நிலை வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜம். இது வெற்றியை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல தோல்வியையும் ஏற்று அதை படிக்கல்லாக எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு முயற்சிப்பவர்களே அரசியல்வாதிகள். அதிமுக திமுகவுக்கு மாற்றா ஒரு புதிய ஒரு கட்சி உருவான ஒரு 3 வருஷத்துலயே ஒரு அறுதி பெரும்பான்மையான ஒரு தொகுதிகளை அதிகமான தொகுதிகளை பெற்றிருக்கு. நீங்க நிறைய தேர்தல்களை பார்த்து ஒரு மூத்த அரசியல்வாதி. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருவி தலையில் பனங்காயை வைத்தது போலன்னு சொல்லுவாங்க. அதனால குருவி தலையில பனங்காய் இருக்குது, பார்ப்போம் குருவி தாங்குதா என்ன பண்ணுது அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம். நாகை மாவட்டத்துல வேதாரண்யம், கீழ்வூர், நாகப்பட்டினம் இந்த காவைக்காவுக்கு மாற்றா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? வேதாரண்யம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பை மனதார ஏற்க வேண்டும், நாங்களும் ஏற்கிறோம்.